ஓகே யஷ்வந்த், another week another episode. எப்படி இருக்கு வாழ்க்கை, ஐயோ எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் என்னடா அதே மாதிரி போயின்னு இருக்கு அவ்வளவுதான். யூடியூப் வேற என்டர் ஆயிட்ட, செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துருச்சா? ஆமா யூடியூப் வந்திருக்கும்ல. வந்திருக்கோம், ஒரு சேர்த்துக்கிறேன், விஷயம். பரவாயில்ல. கோத்து விட்டுலாம்னு நினைச்ச உன்ன மட்டும், பரவாயில்ல சேர்த்துக்கிறேன். கூல் கூல் கூல். இன்னைக்கு என்ன டாபிக், எப்படி ஆரம்பிக்க போறோம், என்ன கதை? நான் ஒரு சில வீக்ஸுக்கு முன்னாடி மென்டல் தெரப்பி அண்ட் தெரபிஸ்ட் பத்தி ஒரு எபிசோட் போட்டேன். அது ஒரு நல்ல ஆமா. ரீச், பீப்புள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அண்ட் ம், நீயுமே ஃபீல் பண்ண, ஏன்டா என்ன கூப்பிடல, எப்படா என்ன விட்டு ரெக்கார்ட் ம். பண்ண அப்படின்ட்டு. அதனால ரொம்ப Yeah. கஷ்டப்பட்டு, ரொம்ப துயரப்பட்டு, துக்கப்பட்டு திருப்பி அந்த கெஸ்ட்டை வர வச்சிருக்கேன். ஸோ ஷீஸ் பேக். Okay. மிருனாலினி, வெல்கம் பேக். Hi Mrinalini, வணக்கம். meeting you for the first time. வணக்கம் யஷ்வந்த். வணக்கம் ராகுல். இப்போ ஆக்சுவலா கரெக்டான டைமிங் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்தா இது. அது சுத்தி நிறைய ஸ்டிக்மா இருக்குல்ல. ஆண்கள் இப்படிதான் இருக்கணும், தேர் த ப்ரொவைடர்ஸ். அதுக்கப்புறமா ஆண்கள்னா அழுவக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேற என்னென்ன இருக்கு? எவனோ ஒருத்தன் ஆதி காலத்துல என்னத்தையோ ஆரம்பிச்சான், அது ம், அப்படியே கடைபிடிச்சிட்டே வராங்க. அது ஏன்னு தெரியல. கிராஜுவேட் ஆன 1 monthலயே ஜாப் போயிட்டேன். 6 months ஸ்கூல் கவுன்சிலரா இருந்தேன். சோ ஐ saw that even in this generation also ஒரு ம், 6வது படிக்கிற பையன் சொல்றான், எனக்கு வீட்ல அழவே பயமா இருக்கு, என் அப்பா அழக்கூடாது அழக்கூடாது, அழுதா தப்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட சொன்னான். ம், அழுதாலே திட்டுறாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னான். சின்ன வயசுல இருந்தே அந்த பாய்ஸ அப்படிதான் இது பண்ணி வளர்த்திருக்காங்க, என்கிரிப்ட் பண்ணி வளர்த்திருக்காங்க மைண்ட்ல. சம்வே ம், பேரண்டிங்னாலதான் இந்த மாதிரி ஐ மீன் இந்த மாதிரிதான் வழி வழியா வருதுன்னு நினைக்கிறேன். ம், 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 ம். How much does parenting and ஏன்னா எனி ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தட் அ பர்சன் கோஸ் த்ரூ இஸ் ப்ராபப்ளி இந்த சைல்ட்ஹுட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாவே உண்மையா இல்லைன்னா இஸ் ஜஸ்ட் அ மித் ஆர் சம்திங்? இல்ல இல்ல, மித்தெல்லாம் இல்ல, 101% ட்ரூ தான். அது எப்படின்னா சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்ன்றது கண்டிப்பா இருக்கு. அது இஃப் நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி அட் தட் டைம் டெஃபினெட்லி அது அடல்ட் லைஃப்ல உள்ள வரும். க்ரோயிங் ம், அப் க்ரோயிங் அப் டைம்ஸ் டெஃபினட்டா எப்போவாது ஒரு வாட்டி அது பாப் அப் ஆகும். அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன் போன வாட்டி, இந்த மாதிரி தெரப்பி நமக்கு அடியோட அப்படியே புடுங்கி எடுப்போம் அப்படின்றது சம்வேர் அந்த அடியோட புடுங்கி எடுக்கிறத பார்த்தா சைல்ட்ஹுட்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் டெஃபினட்டா. அதுதான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம ம், யோசிக்கிற நிறைய விஷயங்களா இருக்கட்டுமே, அந்த அட் த கணக்கு சேம் தான் டைம் இப்ப நீ கான்ஃபிடன்ஸ்க்கும் அதுவே சொல்லலாம். இப்போ சின்ன வயசுல யாராச்சும் உனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு பூஸ்ட் வந்துருச்சுன்னா ஐ திங்க் தட் வில் கேரி ஃபார்வர்ட் ஃபார் த ஹோல் லைஃப்ல பாசிட்டிவ் சைட். ம், ஆமா ஆமா. இப்ப ஏதாவது ஒரு மேஜரா நம்மள சின்ன வயசுல இருந்து நீ தண்டம், நீ எதுக்கும் உருப்பட மாட்ட அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா ம், டெஃபினெட்லி வளரும் போது நமக்கு என்னதான் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாலுமே, நம்ம லைஃப்ல நம்ம சக்சீட் பண்ணாலுமே நமக்கு ம், தோண ஆரம்பிக்கும், ஒருவேளை இது நம்ம ஹார்ட் ஒர்க்னால வரலையோ, இது நடக்கணும்ன்றதுனால நடந்துருச்சோ, இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையோ அப்படின்னு டெஃபினட்டா தோணும். வி ஃபீல் அண்டர் கான்ஃபிடன்ட். ம், இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு இருக்கு. ஆ, இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னாலதான் இந்த விஷயம் நடக்குது, ஐ am the sole responsible person for everything which is happening around me or which is happening to me. அந்த ஒரு விஷயம் இருக்கு. எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா இந்த லக் ஃபேக்டர் மாதிரி. ம், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுனாலதான் என்னால மார்க் வாங்க முடிஞ்சது. அந்த ம், மாதிரி ஒரு இது நானா எதுவும் பண்ணல, சுச்சுவேஷன்ஸ்னாலதான் இது நடக்குதுன்றது எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். சோ ம். பர்சனலி யார் ரொம்ப அப்படியே மனநிறைவோட, யார் லைஃப கொஞ்சம் கான்பிடென்ட்டா வாழ்வாங்கன்னா, people who have more internal locus of control. I am the responsible person அப்படின்ற அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஆ. உனக்கு லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, இல்ல என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உனக்கு அந்த I'm the அக்செப்டன்ஸ் one who's ஈஸியா வரும். responsible. I made this happen அப்படின்ற மாதிரியான ஒரு ஆமா. சோ இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க பர்சன் will have a more fulfilled life than the external locus of control. isn't it a mirage though? You don't have control over the whole of your life la. எல்லாமே இருக்காது, ஆனா சிலது கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ஜிம் பத்தி சொல்லணும்னா, இப்ப நாங்க போறேன்,
போயிட்டு நான் வந்து நான் சாப்பிடுறது நான் வே ஐ ஃபாலோ த டயட் த வே ஐ டூ எக்ஸசைசஸ்னாலதான் வந்து எனக்கு வந்து பாடி எந்த அளவுக்கு மசில் கெயின் ஆகுதோ இல்ல எனக்கு வெயிட் லாஸ் ஆகுதோ ஏதோ ஒண்ணு அதுக்கு ம், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் தான். ம், என்னாலதான் வந்து என் பாடியை வந்து ஷேப் பண்ண முடியுது எதுவா இருந்தாலுமே. இது வந்து இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னா வந்து அந்த டம்புல நான் தூக்குறதுனாலதான் எனக்கு இப்படி ஆகுது, இல்லனா வந்து எனக்கு இந்த கோச் எனக்கு இப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனாலதான் எனக்கு இப்படி ஆகுது. கோச் ஒழுங்கா இல்லைன்னா என்னால ஒழுங்கா சாப்பிட முடியாது. என் ஃப்ரெண்டு ம், இல்ல போறான் அதனால நான் என்னால கூட போறேன், என் ஃப்ரெண்டு போறான் அதனால ஆஹ் நான் கூட போறேன். சம்வேர் அதுவும் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். என் ஃப்ரெண்டு என் கூட வரல, அவன் டெய்லி என் கூட வருவான், இன்னைக்கு அவன் வரல நான் ஜிம் போல. இல்ல இன்னைக்கு என் ம். கோச் வந்து என்ன ஒழுங்கா மானிட்டர் பண்ணல, நான் ஒழுங்கா எனக்கு ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணலாம். வெயிட்ஸ் பண்ணணுமோ நான் அந்த வெயிட்ஸ் பண்ணல இல்ல ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்றது கூட. அதான் சொல்றேனே, இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க பர்சன் வந்து அவன் லைஃப வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்டா வாழ்வான். அந்த போல்ஸ திருப்புறது தான் உங்க வேலை, கரெக்டா? மத்த விஷயம்னால்தான் வந்து ஐ குட் டூ சம்திங் அப்படின்றத தாண்டி நீ மனசு வச்சனால்தான் திஸ் ஹாஸ் ஹேப்பன்ன்றத புரிய வைப்பீங்களா நீங்க? ஆமா, இப்ப புரிய வைக்கணும் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்னா we give them that awareness, இன்சைட் கொடுப்போம். ம், ம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க சில பல ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி கொடுப்போம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒண்ணு இது பண்ணு, we just put them on crossroads. ஒருவேளை நீ ஒழுங்கா படிச்சுட்டு போயிருந்தா மேபி உனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்திருக்குமோ. ம், இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர், இப்போ எக்ஸாம் போற, அந்த எக்ஸாம் உனக்கு டஃபா இருக்கு, நீ ஃபீல் பண்ற, அது ம், உடனே என்ன சொல்லிடுவோம், நம்ம கம்மியா ப்ரிப்பேர் பண்ணனால அந்த பேப்பர் டஃபா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், பேப்பர் டஃபா ம். வந்தது அப்படின்னு சொல்லிடுவோம். பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, நான் நல்லா எழுதினேன். லைக் மத்தவன் ஸ்லோவா ஓடினா நான் ஃபாஸ்டா ஓட்டேன். சோ சின்ன வயசுல இருந்து கம்பாரிசன். அதேதான் நான் சொன்னேன், ஆஹ், இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நீ உருப்பட மாட்டேன்னா நீ உருப்பிட்டாலுமே வாழ்க்கையில வந்து நம்ம இன்னும் உருப்பிடலையோ, நம்ம இதுக்கு லாய்க்கலையோ அப்படிதான் தோணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ம், ஐடென்டிஃபை. உனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும் உன்னை சுத்தி இருக்கவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அடல்ட்ஹுட்லயும் இதேதான். இப்ப நீ ம், தவிக்கிறான்னு உனக்கு தெரியுது, இப்போ நீ எதுலயாவது ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அப் ஆயிட்ட, நீ வந்து ஒரு லூப் ஹோல்ல மாட்டிக்கிட்டு அல்டிமேட்லி ஃபர்ஸ்ட் நீ ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆகும். ம். ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அது நம்ம பேசும்போது அடல்ட்ஹுட்லயே எப்படி தெரியும்னா வெரி அரகென்ட். வாட் யூ ஆமா டோன்ட் இப்ப இன்டென்ட் வந்து ஆல்சோ அந்த ஒரு இது உனக்கு மத்தவங்களுக்கு வந்து அப்படி அஃபெக்ட் ஆகும். யூ நாட் இன்டெண்டிங் டு பி ரூட் ஆல்சோ மத்தவங்களுக்கு வந்து அப்படி ஃபீல் ஆக சான்ஸ் இருக்கு பேசிக்கா. ம். ஆமா, இரிட்டபிலிட்டி பயங்கரமா இருக்கும் அந்த பர்சனுக்கு வந்து. இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இரிட்டபிலிட்டி இருக்கு, உனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக வந்துட்டே இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், நம்மளால ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. அதே அதோட அதர் side of the scale, people get super numb also, right? Adultsல. சைலண்ட் மோட் போயிடுவாங்க. ஆமா, சொசைட்டில இருந்து ஏலியனேட் ஆயிடுவாங்க. அவங்க ம், கிட்டயும் பேச மாட்டாங்க, ஹேங் அவுட் பண்ண வர மாட்டாங்க, மச்சான் நான் பிஸியா இருக்கேன், ம், வேலை வந்துருச்சு அது வந்துருச்சு. அதுதான் நான் சொல்றேனே, நம்மள சுத்தி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ம், நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டு we will think like this is how it should be dealt with. இதுவும் ஒரு நாள் கடந்து போயிடும். ம். சொல்லுவாங்களா, டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். ஆ, எல்லாத்துக்கும் கூட வந்து அதை ஒண்ணு நுழைச்சிருவாங்க, டைம் ஹீல்ஸ் எவ்ரி ஆமா. திங். டைம் will not heal everything and all. Time will give you that space to heal. ஆ, அவ்வளவுதானே தவிர உனக்கு அந்த வருத்தம் அந்த இதெல்லாம் வந்து உனக்குள்ளதான் இருக்கும். யூ ஜஸ்ட் சப்ரஸ் இட் நம்ம தான் ம், எஃபோர்ட் rather போடணும். than letting it out. To go out ஆமா of it, ஆமா, you have to take இப்போ effort. இப்போ வந்து நான் தெரபிஸ்ட் கிட்ட போகணும்னு நான் சொல்ல, எல்லாரும் இப்படி ஃபீல் பண்றாங்க வந்து ம், என்னால வந்து அது வெண்ட் அவுட் பண்ண முடியும். ம், நான் வெண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டு என்னால வந்து என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீனை வந்து என்னால கேரி அவுட் பண்ண முடியுதுன்னா இட்ஸ் நாட் இஷ்யூ. ம். But unfortunately, most people can't do it because on the venting out process, you cannot do it alone. You need someone who should like empathetically understand you. ம். அது சரி, ரொம்ப இது கஷ்டம். இப்போ இத பத்தி பேசினாலும் எனக்கு இன்னொரு டவுட் வருது. லைக் லெட்ஸ் டேக் மீ ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, எனக்கு வந்து இப்ப வயசாயிடுச்சு. I've researched a bit about life and this stuff that we've been talking about and all that. எனக்கு ஒரு ஐடியாலஜிஸ் அண்ட் ஒரு பிலீஃப்ஸ் இருக்கு. இதனாலதான் வந்து மக்கள் இப்படி இருக்காங்க. திஸ் குட் பி த ரீசன் பிஹைண்ட் வை childhood trauma and all that would affect.
what's the difference between me knowing it and me going to a therapist and them telling me the same things and convincing me? How can a therapist convince me? எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரியுது, என் லைஃப் இதனாலதான் இப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சோ இத போய் நான் தெரபிஸ்ட் கிட்ட சொன்னேன்னா that's pretty much what they're also going to sayன்ற ஒரு பிலீஃப் இருக்கு எனக்கு. How is that same thing that they're probably gonna say? Like, அவங்க சொல்றது வேற கூட இருக்கலாம், பட் if they say the same thing, what's the difference between another person saying it and me myself realizing it? வெரி குட். அப்போ வந்து யூ ஹாவ் அவேர்னஸ். அதுக்கு பேர் இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராஸ்பெக்ஷன் இன் தி சென்ஸ் செல்ஃப் அப்சர்வேஷன். இப்ப நான் ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்கேன்னா இதுக்கு ரூட் காஸ் வந்து அதனாலதான் அப்படின்றது வந்து நீ ரியலைஸ் பண்ணிட்ட. அது அப்படிதான் பண்ணணும். அந்த அவேர்னஸ் இருந்தாலே அடுத்தது சரி ஓகே வெரி குட், உனக்கு தெரிஞ்சு போச்சு இதனாலதான் இது இருக்குன்னு. அதை நம்மளால மாத்த முடியாது. You cannot go to the past and change whatever happened to you. அவரும் சொன்னது, யாரு உனக்கு அதை காஸ் பண்ணாங்களோ அந்த தேர்ட் பர்சன் அவனால கூப்பிட்டு பேச வைக்க முடிஞ்சா பேசலாம். மேபி உனக்கு அது ஒரு க்ளோஷர் எலிமெண்டா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் அப் தேவை அப்படின்றதப்போ we can do that. பட் அது அப்படி இல்லைன்றப்போ we'll make you, அதுதான் we'll make you accept. இதனாலதான் எப்படி நம்மளால எதையுமே மாத்த முடியாது. இட்ஸ் நாட் a one day process or a one session process. It will take time. Which is a big என்ன சொல்றது, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் திஸ் சைட் ஆஃப் ஹெல்த் நினைக்கிறேன். மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் அ லாங் ரன்னிங் கோர்ஸ்ல. இப்ப பிசிக்கல்னா என்னடா அடிபட்டுருந்துச்சு ட்ரீட்மெண்ட் வைத்தோம் லைட்டா ஆடுறது தெரியுதுன்ற மாதிரி இருக்கும். பட் மென்டல் ஹெல்த்துக்கு இட்ஸ் நாட் the case though, right? இப்போ நீ வந்து செகண்ட் மொத்தம் 10 செஷன் வச்சுக்கோ. தேர்ட் செஷன்ல you've come across the main issue. So pretty much third sessionல இருந்து it's all about realizing it more and more and more and more and more, and then so that 10th session அப்போ you're like completely relieved of it. என் question என்னன்னா, அந்த மூணாவதுலயே நீ வந்து அதை அடைஞ்சிட்டன்றது தெரிய போறது இல்ல. You've come across the enlightenment to make your life easyன்றது நீ அப்பயே ரியலைஸ் பண்ணுவோம். இந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்போ it is an investment, right? சோ அத வந்து எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? இத வந்து புரிய வைக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. அது வந்து அவங்கதான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். நாங்க வந்து இங்க ஒரு சப்போர்ட்டா தான் இருக்கும். சி இட்ஸ் ஒரு விஷயத்த மறந்துறீங்க. இது தெரப்பி போகும்போது என்ன ஆகணும்னா நம்ம you'll be vulnerable. Okay, first that is the thing. So நம்ம அந்த பழைய விஷயத்த மட்டும் பேச போறது கிடையாது. அந்த பழைய விஷயத்தோட சேர்த்து இப்ப வாழற வாழ்க்கையிலயும் வந்து உனக்கு சில பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. we'll deal with that also. அதுக்கப்புறம் உனக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டா வரும், மறுபடியும் வர சான்சஸ் இருக்கு. ஆனா that time you know how to handle it. நாங்க ஒரு வழிகாட்டியா தான் இருப்போமே தவிர இத வந்து முழுசா நீ என்கிட்ட நீ வந்தனா 101% வந்து இதை நாங்க வந்து உனக்கு குணப்படுத்தி தான் அனுப்புவோம் அப்படின்றது கிடையாது. அந்த நேரத்துல you'll definitely feel better. ஆனா the state in you came first, no, you won't feel like that. You'll be அந்த vulnerability நாங்க ஃபுல்லா வந்து அழிச்சிருவோம். You'll be a more confident person. இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா, நான் பார்த்துப்பேன் என் வாழ்க்கைய. அண்ட் டயக்னோசிஸ் கூட ஐ திங்க் செல்ஃப் டயக்னோசிஸ்ல நிறைய தப்பு பண்ண சான்ஸ் இருக்குல்ல. நம்ம இப்போ ஒரு விதத்துல யோசிச்சுட்டு இட் மைட் நாட் பி கரெக்ட் இல்ல. கோயிங் டு அன் எக்ஸ்பர்ட் ஐ திங்க் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த பேசிக் டயக்னோசிஸ் பண்றதுலயே டயக்னோசிஸ் சில பேர் தப்பா பண்ணுவாங்கல்ல. It's not that the society is actually making the man not go to a therapist or anything. The man itself has pride. நான் ஓப்பனா சொல்லுவேன், அடியே வாங்குவோம். நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் அடி வாங்குவாங்க. அதனால நம்ம அந்த நேரத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் ரொம்ப பேஷன்ஸ் நிறைய இருக்கணும். புரிஞ்சுக்கணும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பத்தி நமக்கு தான் தெரியும். அவங்க என்னவா இருந்தாலும் கிளைண்ட், அவங்க என்னவா இருந்தாலும் they are some way disturbed. அதுதான் நான் சொல்றேனே, தெரப்பி இஸ் ஹார்ட். ஓகே, ஃபார் போத் the client and the counselor. But counselor வந்து it's a daily profession. They know how to handle it professionally. But அந்த கிளைண்ட்டுக்கு அப்படி இருக்காது. வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்னோட சைக்காலஜிஸ்ட் சொன்னதுனாலதான் வந்து என்னால அந்த தெரப்பி கண்டினியூ பண்ண முடிஞ்சது.
ம். அதுதான் சொல்றோமே, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணணும், அதே மாதிரி இது வந்து தெரபியூட்டிக் ரிலேஷன்ஷிப் நாங்க சொல்லுவோம். தெரபியூட்டிக் அலையன்ஸ் பேசிக்கலி வந்து இட் இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் த கவுன்சிலர். ஏன்னா வந்து பயங்கர டிரான்ஸ்பரன்ஸ் நடக்கும். ஏடிஹெச்டி, ஆட்டிசம் அத பத்திலாம் how does it work? லைக் அதையும் ஹேண்டில் பண்ணியா? லைக் அது வந்து மோர் ஆஃப் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிக்குள்ள வரும். கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரிஸ்ட் டீல் பண்ற ஒரு விஷயம். ம் ஏடிஹெச்டி அண்ட் ஆட்டிசம்லாம் வந்து those are all disorders, okay? யா அதெல்லாம் வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆட்டிசம்னா அது சைல்ட்ஹுட்ல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிரும். ஏடிஹெச்டியும் மோஸ்டா சைல்ட்ஹுட்லயே தெரிய ஆரம்பிச்சிரும். அதுதான் சோ அது வந்து சோ ஒரு அதனால தனி. பிஃபோர் யூ சோ உங்ககிட்ட யாராவது வராங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுவீங்க, கரெக்டா? இதுக்கு வந்து நீங்க அவங்க போய் பார்க்கணும், இல்ல நீங்களே ஹேண்டில் பண்ணலாமா? அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னா நான் வந்து எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சாதான் எனக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியால இருந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்தாதான் என்னால அதை டயக்னோஸ் பண்ண முடியும், என்னால வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போக முடியும். அது தவிர்த்து பண்ணலாம், பட் தட் வில் கிவ் மீ ஏன்னா மோர். சிலருக்கு வந்து மைல்டா இருக்கும்ல, லைக் இட்ஸ் தேர் பட் தென் இட் நாட் பி ஹேண்டில்ட் வித் சோ மச் ஆஃப். அப்படிலாம் இல்ல, சிவியாரிட்டி டெஃபினட்டா இருக்கு, அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, யூ கேன் லீட் அ நார்மல் லைஃப் வித் குட் ஹெல்த் அண்ட் சப்போர்ட். ஓகே கைஸ், பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மென்டல் ஹெல்த் அண்ட் தெரப்பி பார்ட் 2ன்னு சொல்லலாம் இது. யஷ்வந்த் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு நாளைக்கு திருப்பி பொறுமையா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணோம். குட் எபிசோட். நல்ல ஒரு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்ததுனால இட் வாஸ் ஈஸி டு டாக், பேசுறதுக்கும் ஈஸியா இருந்துச்சுல்ல. சோ அதனால வந்து நல்லா பேச முடிஞ்சது. நீ என்ன நினைக்கிற? பேச ஜாலியா இருந்தது, எப்படி டைம் போச்சுன்னே தெரியல, பட் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. சரி, கூல். சரி, முடிச்சிருவாங்க. இட்ஸ் குட் டாக்கிங். அடுத்து ஏதாவது பிளான் பண்ணுவோம்.